சொல்றேன். நான் வேடிக்கை பார்த்தேன். நீ தான் என்னை வந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு நீ அச்சு போட்ட. அதுக்கப்புறம் என்னை இட்டுன்னு போய் எங்க தங்கச்சி வீட்டுல வச்சிருந்தாங்க மேடம். வந்த உடனே அப்பாவை ஏற்றி வச்சு அச்சுக்கிற பொண்டாட்டி அச்சுக்கிற அது ஒரு அடி அடிச்சா நீ வந்து பூச்சி எட்டி எட்டி ஒதிக்கல. ஆனா இவ்வளவு தூரம் அன்னைக்கு நான் தான் சத்தியமா சொல்றேன். எங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சா கூட அடிப்பேன், எனக்கு திருப்பி அடிக்க மாட்டான் மேடம். எத்தனையோ முறை நான் அவனை அடிச்சுக்கிறேன், நல்லா போயிடான்னு எனக்கு திருப்பி அடிக்க மாட்டான். இங்க அன்னைக்கு இருக்கு தினம் கம்முன்னு வந்துட்டு தாறு மழை என்னை வச்சு தள்ளவதான் அக்கம் பக்கம் வந்து அவனை அடிச்சாங்க. அது கூட ஏன் அடிச்சாங்கன்னா கஷ்டம். நீ போலீஸ்கார ஏமாத்தி சைக்கிள் தூக்கி ஓடி அந்த பத்தி அவங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்க தெரியுமா? போலீஸ்கார நீ மெட்ராஸ் போக கூடாது, 10 நாளைக்கு வந்து இந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மெட்ராஸ்ல இருந்தாக்க நீ அங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நீ அங்க போவ என்னாண்டி இருப்ப, நீ அங்கே இருப்ப. அதுதான் பிளான் பண்ணிக்கிறேன். அது கேக்குதான் வந்து நீ திரும்பி போய் மெட்ராஸ்ல உயிரே என் பேர்ல என்ன பாய்க்கு இருக்கு வண்டியில எங்க ஃபைனான்ஸ் எங்க அது வரைக்கும் குத்துட்டு கம்முனு ஊருக்கு கரும்பு வந்துடுறேன். இப்படி கைது போட்டு வந்துடுறேன். இங்க என்ன சம்பாதிச்சு எங்கட குத்தி வச்சுக்கிறேன் நான் கொடுத்துட்டு. என்னடி நீங்க வாதாடுறீங்க? 6 வருஷம் எதுக்கு நீங்க வாதாடுறீங்க? என்ன இப்ப சொல்ல நாங்க வரணும், ஆனா என்னுடைய பாய்க்கு மட்டும் வரக்கூடாது ஊருக்கு. எதுக்கு நீங்க போறாரீங்க? வரும்போது உன்னாடி ஏதாச்சும் பாக்கி இருந்ததா? எதுக்கு நீங்க போறாரீங்க? இல்ல நீங்க எதுக்கு போறாரீங்க? நீங்க இருந்தனா என்ன ஏமாத்திட்டு நீ போவ. என்னுடைய பாய்க்கு என்ன ஆவறது? பாய்க்கு குத்துனா ஊரட வந்துறேன். யார கைது இவ்வளவு நாளா சம்பாதிச்சது அந்த பாய்க்கல இருமத்த இவ்வளவு நாளா சம்பாதிச்ச காசுல அவங்க கிட்ட தான் குத்தா. அவங்க கையில கொடுத்தன்னு சொல்லாதே. இவ்வளவு நாளா சம்பாதிச்சது இவ்வளவு நாளா சம்பாதிச்சு எங்கடி என்ன சொன்னா ஒரு வாரம் சென்னையில நடுத்தல் நின்னு பாருங்க தெரியும். அப்போ நீ அன்னைக்கு வச்சு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சரி. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். மிச்சம் இருக்கு, பாக்கி இருக்கு, கடன் இருக்கு சொல்றீங்கல்ல. யார உங்களை நம்பி கடன் கொடுத்தது? நம்பி கொடுத்தாங்க. என்ன யாரு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நம்பி கொடுத்தாங்க. சரி, நீங்க தொழில் பண்ணி சம்பாதிச்சிங்களா? போராடின்னு இருக்கேன். சம்பாதிக்கவே இல்லையா? என் கூட இருக்கிறவங்க எத்தனை நாள் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்க, அது கொஞ்சம் விவாதிக்கலாமே. இப்ப நான் இவ்வளவு நாள் ஒரு வியாபாரியா வந்துக்கிறேன். நானு சம்பாதிச்சீங்களா இல்லையா? முதலீடு போட்டு ஆகணும் இல்லைங்களா? 18,000 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க. முதலீடு போட்டு ஆகணும். நல்லா சம்பாதிக்கிறது வியாபாரி இவர் தான். அப்படி இல்ல, முதலீடு போட்டு ஆகணுங்கல்ல. முதலீடு போட்டாங்கல்ல, லாபம் பார்த்தாங்கல்ல. லாபம் பார்த்தவங்க கடையை எடுத்துக்கிட்டும், கடையை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நீங்க ஊருக்கு போங்க. ரொம்ப கஷ்டம். பாத்தி தானே முதல் வச்சது, பாத்திக்கிட்டே விட்டுரு அந்த கடையை. அவங்க கதையே வேணாம். அவங்க நீ வெந்துட்ட டாசல் பண்ணிட்டு பேசலாமே. அவங்க அப்ப என்ன தெரியுமா, நடுவாட்டில் இறங்கிக்கின்னு பசங்க கூட்டி நான் எல்லாருமே நான் பாத்துக்கிறேன். மேச்சேரிக்கு வந்து நீங்க இருக்கே தேவையில்ல. சரி, நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க 3 பேர் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பேசி அனுப்புறேன். இருபத்தொன்பது ஷார்ஜால கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட். ஹலோ, மிஸ்டர் லியோ பேசுறீங்களா? ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். ஓகே. மிஸ்டர் சுதாகர் இறந்து போனார் இல்லையா? ஆமா. அவங்க ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. அது விஷயமா உங்கள்கிட்ட சின்ன ஒரு விவரம் தேவைப்படுறது. ஓகே, சொல்லுங்க. மிஸ்டர் பழனிவேல் பேசினார் என்கிட்ட, அவர் விவரமா சொன்னாரு. உங்க கம்பெனி பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? கம்பெனி பேர் வந்து லியோ ஜானி டெக்னிக்கல் கான்ட்ராக்ட். துபாய்லயா? ஆமா, ஷார்ஜா. ஷார்ஜால எங்க? ஷார்ஜால வந்து ரோலா பக்கத்துல இருக்கு. என்ன நடந்தது மிஸ்டர் லியோ, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ஒரு பசங்க வந்து ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு. இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இங்க இருந்து சுதாகர் அங்க வந்தாரு? நீங்க கூட்டிட்டு போனீங்களா? நான் வந்து ஏஜென்ட் கிடையாது, நான் வந்து இங்கோட இன்வெஸ்டர், ஓனர், கம்பெனி ஓனர். சுதாகர் இங்க இருந்து அனுப்பிச்ச ஏஜென்ட் பேர் என்னதுங்க? ஏஜென்ட் பேர் வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலம் தான் கன்சல்டன்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பேர் எனக்கு கரெக்டா தெரியாது. நம்ம வந்து நிறைய ஏஜென்ட் இருந்து ஆள் எடுத்துட்டு இருக்கோம். ஓ, அப்ப நீங்க வந்து இந்த ஆளுக்கு யார் ஏஜென்ட்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்காது. ட்ரிச்சில யார் ஏஜென்ட்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல, எனக்கு தெரியாது. எத்தனை பேர் எடுக்கிறீங்க? ஒரு அந்த பசங்கிட்ட கேட்டா தெரியும். அந்த 4 பேர் சேர்ந்து தான் வந்தாங்க. ஓ, அப்ப விசாலாம் நீங்க தான் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க?
விசா ப்ராசஸிங்க நாங்க தான் பண்ணுவோம். அவங்க ஜஸ்ட் பாஸ்போர்ட் காப்பி தான் அங்கே இருந்து வாங்குவோம். சோ இது ஒரு நெட்வொர்க் மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா இடையில? ஆமா, ஏஜென்சி நிறைய இடையில இருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது நீங்க வந்து ஆள் தேவைன்னு சொல்லும்போது பாஸ்போர்ட் காப்பி யாராவது கொடுத்தாச்சுன்னா நம்ம என்கொயரி பண்ணிட்டு வேலைக்கு அந்த என்கொயரி பண்ணுவீங்கல்ல, யாரே இது ரிலையபிள் ஆளு தானா, அவர் அந்த ஒர்க்கர் தானா, ஸ்கில்டு ஒர்க்கர் தானான்னு என்கொயரி பண்ணுவீங்கல்ல. என்கொயரி பண்ணும்போது ஏஜென்ட்ட பேசி தானே ஆகணும். இது வந்து நான் வந்து ஓனர், புரியுதா? கம்பெனி ஓனர். சரிங்க. கீழே வந்து வேலைக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும். எத்தனை பேர் இருப்பாங்க உங்கள்ட்ட வேலைக்கு? கம்பெனில ஒரு 25 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதானுங்க. சரி, ஓகே மிஸ்டர் லியோ, பரவாயில்ல, போட்டோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுதாகரோட மரணம் எப்படி நடந்தது மட்டும் சொல்லுங்களேன். மரணம் வந்து ஏர்போர்ட்ல வந்து நான் தான். இல்ல அதுக்கு முன்னாடி அவருக்கு அவர் அந்த மரணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு என்ன விவரம் தெரிஞ்சது? பழனிவேல் கூப்பிட்டாரா? கூட இருக்கிறவங்க கூப்பிட்டாங்களா? ஆமா, கூட இருக்க பசங்க கூப்பிட்டாங்க. உங்களை கூப்பிட்டாங்களா? ஆமா, என்ன கூப்பிட்டாங்க. எப்படி டைரக்டா நீங்க ஓனர் சொல்றீங்க, உங்களை எப்படி டைரக்டா கூப்பிடுவாங்க? என் நம்பர் தான் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏஜென்ட கூட தெரியாது, எந்த கம்பெனி தெரியாது, நான் ஓனர் சொல்றீங்க. வேலை செய்யறது பசங்க எப்படி டைரக்டா ஓனரை கூப்பிடுவாங்க? இப்படி கேட்டா இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்? இல்ல, நீங்க அப்படிதானே சொன்னீங்க, எனக்கு யாரே தெரியாது, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, எங்க கம்பெனின்னு தெரியாது சொல்றீங்க, எந்த ஏஜென்ட்னு கூட தெரியாது சொல்றீங்க, அவ்வளவு பெரிய ஓனர் சொல்றீங்க. அப்படியாப்பட்ட ஓனரை வர்க்கர்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க? ஏஜென்ட் ரெஃபர் பண்ணும்போது தெரியும், கேட்டாச்சுன்னா என்கொயரி பண்ணா எனக்கு தெரிய போகுது. எனக்கு என்ன புரியலைன்னா, நான் ஓனருங்கன்னு சொல்றீங்க, ஓனருங்க எனக்கு டைரக்டா தெரியாது சொல்றீங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது என்கொயரி பண்ணாதானே தெரியும். புரியுதுங்க. ஆனா அப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேலை பண்ணறது வர்க்கர்ஸ் வந்து டைரக்டா என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? ஏன்னா அந்த ஆக்சஸ் இருக்காது. நீங்க சொல்றது பாக்கும்போது எங்க கம்பெனில ஆக்சஸ் இருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கணும். உங்க கம்பெனில அந்த ஆக்சஸ் இருந்தா உங்களுக்கு யார் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருக்கணும். ஏஜென்ட்னா நீங்க இப்ப எனக்கு டைம் கொடுத்தாச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்றீங்க, வேண்டாம் நினைக்கிற விஷயங்களை நீங்க மறைச்சு வைக்கிறீங்க. அதுதான் உண்மை. எல்லாம் கிடையாது. சரிங்க, பரவாயில்ல மிஸ்டர் சுதாகர். உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு ஃபோன் கால் பண்ணியாச்சுன்னா தெரிய போகுது. சரிங்க, சுதாகர் உங்களை கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணாரு, என்ன சொன்னாரு? சுதாகர் ஃபோன் பண்ணல, அவங்க கூட இருந்த பசங்க தான் ஃபோன் பண்ணாங்க. அந்த பசங்க பேரு வந்து விஸ்வநாதன், பழனிசாமி, ராஜேந்திரன். சரி, கூப்பிட்டு என்ன சொன்னாங்கங்க? கூப்பிட்டு சொன்னாங்க, நைட் எங்களை தூங்க விட மாட்டேறாரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு, நீங்க வந்து பாருங்க சொன்னாங்க. சரிங்க. பார்த்தப்ப கைய வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அவரு சுதாகர் என்ன பார்த்தோன்னா, சார் கட்டி வச்சிருக்காங்க, அவுத்து விட சொல்லுங்க, நான் ஒன்னும் ஓடி போக மாட்டேன், நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. நான் சொன்னேன் அவுத்து விடுங்கன்னு சொன்னேன். சரியா அவுத்து விட்டாரு. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஓகே. அப்புறம் அவரு சொன்னாரு, அவரு வேற சும்மா எங்க எல்லாம் வேற காலையில போனேன், காலையில அவங்க ரூமுக்கு வந்தேன், அங்க வந்தேன், இங்க வந்தேன், அப்படி இப்படி மாத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், சரி ஓகே சுதாகர், உங்களுக்கு ஊருக்கு போகணுமான்னு கேட்டேன். உடனே வந்து அவரு சைலண்ட் ஆனார், எதுவுமே பேசல. ஏன்னா நிறைய பசங்க இந்த மாதிரி ஊருக்கு போனோம்னா இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி நார்மலா போறது வழக்கம். சோ அந்த மாதிரி நினைச்சிட்டு, ஓகே நம்ம என்ன பண்றது, ஊருக்கு போகணும் போல, ஓகே நான் இன்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் எடுத்து விடணும்னு கேட்டேன். அதுக்கும் எதுவும் பேசல. சரி ஓகே நான் சொன்னேன், இப்ப நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் உங்க ரூமுக்கு வரேன்னு சொன்னேன். வந்து உங்களை இன்னைக்கே ஏற்றி விடுறேன்னு சொன்னேன். அப்ப வந்து போக முன்னாடி அவரே சொல்றாரு, சார் எனக்கு வந்து 40,000 ரூபாய் போல கடன் இருக்கு ஊர்ல, சரி டிக்கெட் வந்து ரேட்டு கம்மியான டிக்கெட் பார்த்து எடுங்க இப்படி சொன்னாரு. தெளிவா சொன்னாரு. ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன் டிக்கெட். நான் அன்னைக்கே டிக்கெட் எடுத்து அவரு சொன்ன காலையில பாக்குறேன், நான் காலையில அங்க இருந்து டிராவல் ஏஜென்சி போய் டிக்கெட் போட்டு மத்தியானம் வந்து அவரை கூட்டிட்டு நான் வந்து அன்னைக்கு நைட் ஈவினிங்கே ஏற்றி விட்டேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க போய் டிக்கெட் எடுத்தீங்க. டிக்கெட் அப்ப உங்க கூட கூட்டிட்டு போயிட்டீங்களா? அவரை கூட்டிட்டு போகல, நான் தனியா வந்துட்டு பாத்துட்டு நான் தனியா போனேன் டிக்கெட் எடுக்கிறது. டிக்கெட் எடுத்துட்டு பசங்கள்ட்ட போன் பண்ணேன், நீங்க வந்து ஷார்ஜா ரோலா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வர சொன்னேன். இவங்க இந்த பசங்க தான் அவரை கொண்டு வந்தாரு. எங்க கூட்டிட்டு வந்தாங்க? உங்க ஆபீஸ் கூட்டிட்டு வந்தாங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கா? இல்ல பஸ் ஸ்டாண்ட். பழனிவேல் வந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாரு சொன்னாரு. அது எப்படி தெரியாது சொல்லுவீங்க? அவர் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அவரு சொன்னது எனக்கு எப்படிங்க தெரியும் மேடம்? சரிங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏன் ஆபீஸ்க்கு வர சொல்ல, நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாதான் பஸ்ல அங்க ஏர்போர்ட் போறதுக்கு ஈஸியா.